சந்தியா. அதிமுகவை பொறுத்தவரை திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி. திமுக மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கின்ற கட்சி. மற்ற கட்சிகளை நான் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியும் இல்லை. ஆனால் திமுகவை ஆதரித்து ஸ்டாலினிடம் கட்டளைகளை நிறைவேற்றும் வகையில் திமுகவின் தோழமை கட்சிகள், திமுகவின் கூட்டணி கட்சிகள் யாராவது அதிமுக தலைமையோ அல்லது அதிமுக கட்சிகளையோ விமர்சனம் தேவையில்லாமல் செய்தால் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக அதிமுக தலைமையும் விமர்சனம் செய்தால் அதிமுகவின் தொண்டர்கள் நாங்கள் பொறுத்து போக மாட்டோம், அமைதியாக இருக்க மாட்டோம், சட்டப்படி எதிர்கொள்வோம், யாராக இருந்தாலும் பதிலுக்கு பதில் நாங்களும் விமர்சனம் செய்வோம் என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவுசெய்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த திமுகவுடன் இருக்கும் தோழமை கட்சிகளே, நீங்கள் திமுகவை எப்படி வேணாலும் திருப்திப்படுத்திருப்போங்க, அதை பற்றி நாங்கள் உங்களை கேட்கவில்லை. ஆனால் எங்களை விமர்சனம் செய்து திமுகவை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நிறுத்தீர்கள் என்றால் அது நடக்காது. அதிமுக தொண்டர்கள் யாரும் பொறுத்து போக மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால் இனிவரும் காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் தோழமை கட்சிகள் யாரும் அதிமுகவை நேரடியாகவோ மறைமுகவோ விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஊழல் மிகுந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு எதிராக மாண்புமிகு டாக்டர் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், தமிழக மக்கள் அனைவரும் அமைதியாக நலமுடன் வாழ வேண்டும், துயரங்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் அனைவரும் சமமாக நலமுடன் வாழ வேண்டும் என்ற நல்ல உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற முழக்கத்தோடு இன்று தமிழகம் முழுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் வருகையை அறிந்து பொதுமக்கள் தானாக முன்வந்து மாபெரும் வரவேற்பு கொடுக்கிறார்கள். இதனை பொறுத்து கொள்ள முடியாத திமுக தலைமை தன் கூட்டணி கட்சிகளை ஏவிவிட்டு, ஏனென்றால் பாஜகவை விமர்சிக்கின்ற தைரியமும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. அதனால தான் அவரோ அவரது ஒரு மகனோ பாஜகவை விமர்சனம் செய்யாமல் அதனுடைய கூட்டணி கட்சியை ஏவிவிட்டு தற்போது பாஜக கூட்டணி குறித்தும் அதிமுக கூட்டணி குறித்தும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒருமனதாக முடிவெடுத்துள்ளனர். அதனால்தான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று முழக்கத்தோடு இன்று மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்கள் அனைத்தையுமே திரு ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திவிட்டார். குறிப்பாக சொல்லப்போனால் ஏழை எளிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பல நல்ல திட்டங்களை டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செயல்படுத்தினார். அதில் குறிப்பாக பெண்களின் கல்வியை உறுதிப்படுத்தும் வகையில் தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தினார். தாலிக்கு தங்கம் திட்டத்தில் 8 கிராம் தங்கம் 50,000 ரொக்க பணத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் டிகிரி படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு திருமணத்தின் போது வழங்கினார்கள். அதேமாரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு 25,000 ரூபாய் ரொக்க பணம், 4 கிராம் தங்கம் வழங்கினார்கள். தற்போது அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கிவிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி படிக்கும், அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார். மாதம் 1000 என்றால் வருஷத்துக்கு 12,000, 3 வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 36,000 வருது.
36,000 ரூபாயை கொடுத்து விட்டு மீதம் இருக்கின்ற 50,000த்தில் மிச்சம் 14,000 மிச்சம் பார்த்துருக்கிறார். மக்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய ரூபாய் 50,000த்தில் 36,000 மட்டும்தான் வழங்குறாரு. மிச்சம் 14,000 நிறுத்தி விட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சவரன் நகை, அதாவது கிட்டத்தட்ட 90,000க்கு மேலே விற்கிறது. ஆனால் அந்த தமிழ்நாடு அரசு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழை எளிய பெண்களின் வாழ்வாதாரத்தை கருதி, கல்வி நிலையை கருதி ஒரு சவரன் நகை கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ மொத்தமாக நிறுத்திட்டாரு. இதில் பள்ளி மாணவர்கள் எங்கே பயன்பெறுகிறார்கள்? பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஏழை எளிய மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த திமுக ஆட்சி. அதுதான் உண்மை. ஏனென்றால் ஒரு சவரன் நகை கொடுத்தாங்க, அது நிறுத்திட்டியே. அதை அதனால மக்கள் பாதிப்பு தான் அடைகிறார்கள். எங்கே நலம் பெறுகிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார்கள். இந்த திமுக ஆட்சியில் தரலையே. எப்படி சர்வதேச அளவில், உலக நாடுகள் அளவில் அறிவியல் வளர்ச்சி மக்கள் பெற முடியும்? புதிய கல்விக் கொள்கையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இன்று எல்லாமே நவீன தொழில்நுட்ப காலகட்டமாக மாறிவிட்டது. இக்காலத்தில் டெக்னாலஜி, இன்டர்நெட்டு இதெல்லாம் ரொம்ப அவசியம். அப்படிங்கும்போது ஒரு பள்ளி மாணவ மாணவிகள் தன்னுடைய கல்வி அறிவை பெருக்க வேண்டும் என்றால் இன்று மடிக்கணினி அவசியம். இப்படிப்பட்ட சூழலில் அந்த மடிக்கணினி டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். அதெல்லாம் நிறுத்திட்டீங்க. இது எப்படி மக்களுக்கு நல்ல ஆட்சியாக அமையும்? சொல்லுங்கள் பார்க்க. அது மட்டுமின்றி திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பல லட்சம் கோடி கடனை தான் தமிழகம் மிதக்கிறது. பல லட்சம் கோடி கடன் வாங்கியும் பள்ளி மாணவர்களால் நன்மை செய்ய முடியலையே. நீங்கள் எப்படி சிறந்த ஆட்சி தரீங்க? சொல்லுங்கள். நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறேங்கிறீங்க. பாஜகவை எதிர்த்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை எதிர்த்து, பாஜக தலைமையை எதிர்த்து ஒரு பொது மேடையில் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச மாட்டார். பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய தைரியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. அதே தருவாயில் ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறது கேட்கலாம். நாங்கள் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்க விரும்பியதா, இல்லை பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்க விரும்பியதா என்பதை மக்கள் அறிவார்கள். தற்போது பாஜக பெரும்பான்மை இல்லாத ஆட்சி தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வருங்காலத்தில் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அதிமுகவோட உதவி பாஜகவுக்கு தேவைப்படுகின்ற சூழல் இருக்கிறது. அதனால தான் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆனால்தான் பாஜகவுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்பதால் அவர்கள் அதிமுகவை ஆதரிக்கிறார்கள். அதனால் நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாஜகவை நாங்களும் ஆதரிக்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி பாஜகவால் தமிழகத்துக்கு வரக்கூடிய தீங்கு எதுவுமே இருக்காது. அது நாங்கள் அப்படி ஒரு சூழல் வந்தாலும் அதை நாங்கள் விட மாட்டோம். தடுத்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறமையும் திராணையும் எடப்பாடியாருக்கு 100% மேல் வானளவு கடலளவு உள்ளது. அத்தகைய வீரம் படைத்த, தைரியம் படைத்த இரும்பு மனிதன் டாக்டர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் மீது கூனி குறுகி நிற்கக்கூடியவர் அல்ல. காகிதத்தை பார்த்து டேட்டா பேசுறது எதுவும் தெரியாமல் காகிதத்தை பார்த்து படிப்பவர் அல்ல அவர். தன் சிந்தனைக்கு தோன்றுவதை உண்மைக்கு உண்மையாக நேரடியாக பேசக்கூடியதான் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். ஆகையால் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் சற்று சிந்தித்து நிதானமாக பேச வேண்டிய சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். திமுக ஆட்சியில் ஏறத்தாழ சுமார் 70 நபர்கள் கள்ளச்சாராயத்தால் இறந்து போனார்கள். அந்த 70 நபர்கள் தமிழ்நாட்டவர் தானே. இறந்து போனவர்கள் பல பேர் தலித்துகள் என்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் கூட பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை. ஏன் நீங்கள் வரவில்லை? 70 பேர் இறந்தார்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால். உங்கள் ஆட்சியில் தானே, உங்கள் திராணையற்ற மக்களோட ஆட்சியில் செயல்பட்ட இறந்தவங்க தானே அவங்க. உங்கள் நிர்வாக சீர்கேட்டால் அழிஞ்சவங்க தானே அவங்க. நீங்கள் ஏன் சார் பார்க்கல? சுமார் 70 பேருக்கு மேலே இறந்தாங்கல்ல. நீங்கள் ஒரு மாநில முதலமைச்சர் ஏன் பார்க்கல? சொல்லுங்கள் சார், ஏன் பார்க்கல? மட்டுமில்லாமல் உலக தமிழர்களின் அடையாளமே ஆறுபடை வீடு கொண்ட அப்பன் முருகன் என்பதை மறந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது, குடமுழுக்கு நடந்தது. இதுக்கு ஏன் நீங்கள் நேரில் செல்லவில்லை? நீங்கள் மத சார்பற்று, சாதி சார்பற்று, சமூக நீதி தலைவர் என்றால் அரசாங்கத்தை கீழ் உள்ள அறநிலைத்துறை கீழ் உள்ள ஆலயம் தானே அது.
தமிழர்கள் அனைவருமே வழிபடக்கூடிய ஆலயம் தானே அது. அதை நீங்கள் ஏன் புறக்கணிச்சிகள்? அப்போ நீங்கள் வந்து தமிழர்களின் அடையாளமாக திகழக்கூடிய முருகப்பெருமானை புறக்கணித்து உள்ளீர்கள். இதற்கு வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழ் மக்களாகிய முருக பக்தர்களும் உங்களை தண்டிப்பார்கள். மாண்பும் 6 படை வீடு கொண்ட அப்பன் முருகனும் உனக்கு தோல்வியை பரிசாய் கொடுப்பார் என்பதை உங்கள் தேர்தலில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சூர சம்ஹாரத்தை திருச்செந்தூர் முருகனே நிகழ்த்துவார் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் ஏழை எளிய மக்கள், சாதாரண சாமானிய மக்கள் யாரும் நலமுடன் இல்லை, வளமுடன் இல்லை, நிம்மதி இல்லை. இத்தகைய மனவேதனையோடு வயிற்றெரிச்சலோடு மனக்குமரலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உனது மகனும் உங்கள் குடும்பத்தார் மட்டுமே நிம்மதியாக செல்வ செழிப்போடு நல்லா ஏசியில் குழுன்னு நிம்மதியாக வாழ்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆட்சியில் உங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்கள் தினம் தினம் செத்து மடிகிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இனிவரும் காலகட்டத்தில் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமின்றி பாஜக அதிமுக கூட்டணி குறித்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது. ஏனெனில் 2009ஆம் ஆண்டு இலங்கை தமிழர் படுகொலையின் போது சுமார் 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் படுகொலை செஞ்ச சிங்கள இராணுவத்தோடு நட்புறவில் இருந்த காங்கிரஸும் அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த நீங்களும் தமிழக மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. 2009 நடந்த இலங்கை தமிழர் படுகொலையின் போது கை கட்டி வாய்ப்புத்தி அமைதியாக இருந்துவிட்டு 2013ஆம் ஆண்டில் மாநாடு நடத்தி நாடகம் நடத்தியவர்கள் தான் உங்கள் கட்சி திமுக கட்சி என்று தமிழக மக்கள் அறிவார்கள். ஆகையால் வரும் தேர்தலில் நீங்கள் படும் தோல்வி அடைவீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். ஆகையால் அன்பார்ந்த தமிழக மக்களே, நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் கடந்த ஆட்சியும் தற்போதுள்ள ஆட்சியும் நினைவுகூர்ந்து பாருங்கள். யாருடைய ஆட்சியில் மக்கள் எத்தகைய துன்பத்தை அடைந்தார்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். தற்போது தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள்கடத்தல், நில அபகரிப்பு, போலீஸ் கஸ்டடி திருட்டு, கள்ளச்சாராய விற்பனை, கஞ்சா போதையில் நடக்கும் குற்ற செயல்கள் அனைத்துமே பார்த்தீங்கள் என்றால் அனைத்தும் மக்கள் விரோதமான குற்றங்கள். இதனை எதையுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி எந்த குற்றச்செயலையுமே தடுக்க முடியவில்லை. சரி, அப்படியே வச்சுக்கொள்ளுங்கள். தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பெண்ணுக்கு எதிரான நடந்த பாலியல் குற்றத்தில் ஞானசேகரன் என்பவர் எஃப்ஐஆர் பதிவு செய்த அடுத்த 6 மாதத்திற்குள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதேமாரியே தமிழகத்தில் எத்தனை வழக்குக்கு திமுக தீர்ப்பு வழங்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அது ஏன் அப்போ ஞானசேகரன் வழக்கில் மட்டுமே நீங்கள் 6 மாதத்துக்கு தண்டனை வழங்கினீங்க? அப்போனா யாரையும் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் தண்டனை வாங்கிட்டீங்க. அதே மாதிரி எல்லா வழக்கிலையுமே உங்களால் தீர்ப்பு வழங்க முடியுமா, நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது மட்டுமின்றி கடந்த அதிமுக ஆட்சியில் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களின் நலன் கருதி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும், பொங்கல் பண்டிகை நன்னாளில் தமிழ் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் வழங்கினார். அதில் ஒரு காது பாதி 500 ரூபாய் கூட திரு ஸ்டாலின் அவர்களால் தமிழக மக்களுக்கு வழங்க முடியாத கேடுகட்ட ஊழல் மிகுந்த திருட்டு திராவிட கழகம் திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு, குடும்ப ஆட்சியை அகற்றிவிட்டு, வாரிசு வழிவந்து தகுதியில்லாத, நிர்வாக திறனில்லாத, ஊழல் மிகுந்த, பொய்யும் புரட்டும் கலந்த திரு திமுக ஆட்சியை, திரு ஸ்டாலின் ஆட்சியை முடிவு கட்டி ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று அன்பான தமிழக மக்கள் அனைவரையும், இளைஞர் பெருமக்கள் அனைவரையும், மாணவர்கள் அனைவரையும்
தொழிலதிபர்கள் அனைவரையும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடன் விரைவில் வணக்கம்.